ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்ம தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகமும் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இந்த வசனம் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் கோத்திரத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன், அதுவும் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்த பிறகு அங்கே தேசத்தில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் ஒடுக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் ஒரு காலத்தில் இங்கே வந்து மிஷினரிகளாய் வந்தவர்கள் கல்வி நிறுவனங்களையும் மருத்துவ மனைகளையும் மருத்துவ உதவிகளையும் செய்து பல விதத்திலே மக்களுக்குள்ளே நல்ல நாகரிகங்கள் வளரும்படியாக, நல்ல கல்வி ஞானம் வளரும்படியாக நம்முடைய தேசத்தினுடைய அநேக முன்னேற்றங்களுக்கு காரணமாக இருந்த கிறிஸ்தவ மிஷினரிகளை மறந்து போன ஆளுகைகள் வருகிறபடினால தான் தேசத்திலே தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தேவ சபைகள் ஒடுக்கப்படுகிறது. அந்த நன்றி மறந்த காரியங்கள், வரலாற்றை மறைக்கிற காரியங்கள், இவைகள் அந்த காலத்திலுமே நடந்திருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியத்தினால தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். அவர்களை ஒடுக்கினால் அவர்கள் பெருகுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் ராஜாஜியா சொல்லுவாராம், கிறிஸ்தவனை தொடாத, அவனை நீ எவ்வளவு நசுக்கிறியோ அவ்வளவாய் அவன் பெருகுவான். கிறிஸ்தவன் வந்து ஒரு மூட்டைப்பூச்சி மாதிரி, நீங்கள் அவனை நசுக்குனீங்கன்னா அவன் பெருகுவான். அப்போது அவங்களுக்கு தெரியுது நாம் எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் பெருகுவோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். இங்கே அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்னடா இவங்களை ஒன்றுமே பண்ண முடியலையே. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சின்ன தேசமாக இருந்தாலும் அதை எத்தனையோ நாடுகள் தாக்கினாலும் அதை அழிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய ஒரு பாதுகாவல் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் நம்மேல் இருக்கிறது. உங்களுடைய குடும்பங்களிலே அப்படிப்பட்டதான உங்களை நெருக்குகிற காரியங்கள், உங்களை ஒடுக்குகிற சில காரியங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ இருக்குமானால் நீங்கள் அந்த நெருக்கத்தையும் அந்த ஒடுக்கத்தையும் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் என்னை பெருகும்படியாக நெருக்குகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்மை நெருக்குகிறவர்களையும் ஒடுக்குகிறவர்கள் மேலும் நம்ம என்ன செய்கிறோம், எரிச்சலாகிறோம். எரிச்சலாக வேண்டியது அவங்க தான். நம்ம எவ்வளோ இவங்களுக்காக நம்ம பண்ணியும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி எரிச்சல் அவங்களுக்கு தான் உண்டாகணும். காரணம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறீர்களோ நீங்கள் உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே நீங்கள் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடித்து, இப்போ அவங்க ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னு நம்ம ஆயுதத்தை எடுக்க முடியாது. அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு நம்ம கெட்ட வார்த்தை பேச முடியாது. அவங்க ஒழுங்கினமாக நடக்கிறாங்கிறதுக்காக நம்ம ஒழுங்கினமாக நடக்க முடியாது. கூட வேலை செய்கிற ஆள் லஞ்சம் வாங்குதுங்கிறதுக்காக நம்ம லஞ்சம் வாங்க முடியாது. அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் கட்டளையிடுவார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை தேசத்திலே கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது நெருக்கப்படுகிறீங்க, ஒடுக்கப்படுகிறீங்க, அலட்சியப்படுத்தப்படுறீங்க, அவமானப்படுத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் தான் உங்களை இன்னும் கர்த்தருக்குள்ளாக பெருகவும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே பெருகவும், அந்த காரியம்தான் உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தாவீது எவ்வளவாய் நெருக்கப்பட்டானோ அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். யார் நெருக்கிறாங்களோ அவங்கள போய் திட்டலை. நீங்களாம் நன்றி கட்டவங்கடா, நீங்களாம் கடன்பட்டு வந்தீங்க, ஒடுக்கப்பட்டு வந்தீங்க, தேசத்தில் இருக்கிறவங்களால் புறக்கணிக்கப்பட்டு வந்தீங்க, உங்களெல்லாம் நான் ஒரு தேசத்தில் என்னுடைய படையில் உங்களை நான் சேர்த்து கொண்டேன், உங்களுக்கு நான் ஆகாரம் கொடுத்தேன், உங்களை போஷித்து பராமரித்தேன், பாதுகாத்தேன், அப்படி இருந்தும் நன்றி கட்டத்தனமாக பண்ணுறீங்களேன்னு சொல்லி அவங்களோட அவன் யுத்தம் பண்ணலை. அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்தில் போய் அழுதான். அவன் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது, அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி திடப்படுத்தி கொண்ட பொழுது எதையெல்லாம் இழந்தானோ அதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். சின்னது பெருசு எதுலேயும் அவனுக்கு எதுவுமே இழந்து போகலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஒடுக்கத்தில், அந்த நெருக்கத்தில் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். யார் தன்னை நெருக்குகிறார்களோ
அவர்களை அவன் கசந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே யார் நமக்கு எதிராக எழும்புகிறாங்களோ அவங்க மேலே நமக்கு பயங்கர கசப்பு உண்டாகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த நெருக்கமும் எந்த விதமான ஒடுக்கமும் தேவன் அனுமதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது இல்லை. அப்படியானால் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு உண்டாகிறது என்று சொன்னால் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அடுத்த ஒரு உயர்வுக்கு நேராக தேவன் உங்களை கொண்டு போக போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதாவது இப்போது தாவீது தேசத்துக்கு நன்மை செய்தான். சவுல் அவனை தேசத்திலேயே குடியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தான். முதலாவது பெலிஸ்தியர்கிட்ட போய் யுத்தம் பண்ண வச்சு அவனை சாகடிக்க வைக்கலான்னு பார்த்தான். அங்கேயும் அவனை சாகடிக்க முடியலை. ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான்ட்டு. அவன் வாழ்ந்துடக்கூடாது. தன்னுடைய மகன் யோனத்தானை அங்கே ராஜாவாக ஆக்க வேண்டும். அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. அதற்காக அவன் அவ்வளவு பண்ணி கடைசியில் தேசத்தில் இருக்க முடியாதபடி, தாய் தகப்பனோட வீட்லேயும் இருக்க முடியாதபடிக்கு அவனை துரத்தி எல்லாம் பண்ணினாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள், ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நம்ம இவ்வளவு பண்ணியும் அவன் அழிஞ்சு போக மாட்டேங்கிறானே. இதைத்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் அவங்களை இப்போது எதிராக எழும்பின சவுலுக்கு விரோதமாக தாவீது எதையுமே பண்ணலை. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து இப்போ தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான். இவனுடைய ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனாலும் சவுல் எரிச்சல் அடைந்தான்னு பார்க்குறோம். அதே போல் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை மட்டும் எந்த விதத்திலும் இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் ஒடுக்கப்படுகிற காரியங்களை, நெருக்கப்படுகிற காரியங்களை, அதை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நெருக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஒடுக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இவங்க எனக்கு கொடுக்குற ப்ரெஷருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது சத்ரு வெட்கப்பட்டு போவான். அவனுக்கு எரிச்சல் வந்துடும். அதற்கு பிறகு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 27:41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். பாருங்கள், மனசுக்குள்ளே ஒரு வஞ்சம் வைக்கிறான். தகப்பன் அவனை ஆசீர்வதிச்சிட்டான். அதாவது எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறது தப்பில்லை. மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து எரிச்சல் அடைகிற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அநேக நேரங்களில் நம்மை பகைப்பாங்க. நாம் கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருப்போம். நம்மை பார்க்கிலும் நல்லா உயர்ந்து இருக்கிறவங்க நம்ம மேலே எரிச்சல் படுவாங்க. நம்மை பார்க்கிலும் நல்ல உயர்வாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு படி நம்ம மேலே வந்துடக்கூடாது. அவங்க 1000 படி மேலே இருப்பாங்க. ஆனால் நாம் ஒரு படி மேலே வந்துட்டாவே நம்மை பார்த்தால் எரிச்சல் அடையக்கூடிய ஒரு பொல்லாத ஆவியுடைய மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்போது தகப்பன் ஆசீர்வதிச்சிருந்தா இவனே விட்டு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான். தகப்பன் ஆசீர்வதித்திருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல, தம்பி தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வரல. இன்றைக்கி உலகத்தில் அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது. மற்றவங்க நல்லா இருந்தால் எரிச்சல். இது இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியத்தில் கடைசியில் தாவீதுக்கு ஒரு யாக்கோபுக்கு பயங்கர நெருக்கம். இப்போ அம்மா சொன்னாங்க, இப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னாங்க. இப்போ அவங்களும் கைவிட்டாச்சு. இப்போ அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு, அதாவது 28:10 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். இப்போது பெயர்சேபாவிலேயே அவன் இருந்து அவனுக்கு ஆசை, அதான் ஆசை, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பிலேயே இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் அங்கே அவனால் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு ஒரு ப்ரெஷர். அவன் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல, அம்மாவுடைய ஆலோசனைப்படி செஞ்சதுனால வந்த ஆலோசனை. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணுங்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்ச ஒரு காரியத்தினால இப்போ அவனுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. இப்போ இந்த நெருக்கத்தில் இதுவரைக்கும் அவன் குணசாலி கூடாரவாசி. ஆண்டவர் அவனை அங்கேருந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து வெளியே தள்ளுறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று வச்சுருப்போம். நமக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை வைத்திருப்போம். அதிலிருந்து தேவன் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது, நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாத சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது, நீங்கள் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த நெருக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்கு பெருக்கமாய் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு ஒடுக்கம் வந்ததோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர் அனுமதித்து தான் அந்த காரியம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் சத்துருவுக்கு எரிச்சல் உண்டாகும், உங்களுக்கு உயர்வு உண்டாகும். இதுதான் தேவன் நமக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம். அப்போது வீட்டிலையே இருந்து நல்ல செல்லமாக வளர்ந்த ஒரு மகனுக்கு இப்போ திடீர்னு வனாந்தரத்தில் அனுப்பிவிட்டு எந்த போகிற வழி தெரியாது. எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்கேருந்து மாமா வீட்டிலேருந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணி இந்த லொக்கேஷனை பார்த்து நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி ரோடும் கிடையாது, பாதையும் கிடையாது. அது எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதை வழி. அந்த ஊருக்கு இவன் போகணும். அங்கே குறுக்க மறுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி அவன் போகணும். அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போய் அவனுக்கு பழக்கமும் கிடையாது. அவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தான். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அங்கிருந்து அவனை வேறு ஒரு திட்டத்தோடு கூட அவனை வெளியே கொண்டு வரார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கம் அவனுக்கு வரும் பொழுது அவன் வனாந்தரத்தில் நடந்து போகிறான். 28:11 பார்த்திங்கன்னா, ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அப்போது அங்கே போகும்போது ஒரு வனாந்திர பாதை, ஒரு பாலைவனத்தை போல் இருக்கக்கூடிய பாதை, சுற்றி பார்த்தா அவாந்திர வெளி, யாருமே இல்லாத இடத்துல உங்களை போய் ராத்திரி படுக்க சொன்னால் எப்படி படுப்பீங்க? வீட்டிலையே லைட் ஆஃப் பண்ணால் பயப்படுற ஆட்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சில நேரங்களில் இப்படி தான் அவர் தனிமையில் சில நேரங்களில் நம்மை ப்ரெஷர் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுறார். நீ இந்த இடத்துல இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன்னு ஒரு இடம் மாற்றத்தை தேவன் தருகிறார். ஒரு சூழ்நிலைகளை மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். அப்படி தரும் பொழுது சரி, வரும்போது அவன் திட்டிகிட்டு வந்தானான்னு தெரியல, எங்கள் அப்பன் சும்மா இருந்திருக்கலாம், அல்லது எங்கள் அம்மா சும்மா இருந்திருக்கலாம், என்னை இப்படி போட்டு அனுப்பி விட்டாங்களே என்று சொல்லி வருத்தப்பட்டிருக்கலாம். மனுஷிகத்தில் அந்த வருத்தம் வரும். உங்கள் வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சில வருத்தங்கள் வரும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் கர்த்தரை உறுதியாக, ஒரு தாவீதை போல, வனாந்தரத்தில் தங்கினாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், வீட்டில் வந்து அரண்மனையில் படுத்திருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொன்னது போல் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரை ஆண்டவர் விடாமல் பற்றி பிடித்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். அப்படி ஒரு இரவு நேரத்தில் அங்கே படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் தேடி வந்தார். தாய் தகப்பனோட வசதியான இடத்துல இருக்கிற ஏசாவை கர்த்தர் தேடி போகலை. எங்கே அவன் தனிமையிலே தவித்து கொண்டிருக்கிறானோ கர்த்தர் அவனை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தின்படி அந்த வனாந்திரத்தில் அங்கே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அங்கே பூமியிலிருந்து, பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அங்கே மேலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் 13வது வசனத்தில், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கே நெருக்கப்படுகிறீங்களோ அங்கே ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எப்போவுமே என்னுடைய மகன் வந்து ஒரு 13 வயசில் முதல் முறையாக அவனை ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் அனுப்பினேன். சாலிகிராமத்துலேருந்து அவன் வந்து கோடம்பாக்கத்துக்கு போகணும், லயோலா ஸ்கூலுக்கு போகணும். அப்படி போகும்போது அவனை நான் சைக்கிளை கொடுத்து முதல் முறையாக அவனை அனுப்பி விட்றேன். இவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம பிள்ளை போகணுமே, அவன் எப்படி பத்திரமா போவான் அப்படிங்கிறது, அவனை நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவன் முதல்ல பயப்பட தான் செஞ்சான். சரி போடான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆனால் அனுப்பி விட்டுட்டு நான் பின்னாடியே போனேன். ஆனால் அவனுக்கு தெரியாது, நம்ம டேடி பின்னாடி வராங்கங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் போனான். அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே அவனை பின்பற்றி போகும்போது ஓகே, இனிமேல் தைரியமாக போயிடுவாங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு தான் அவனை நான் தனியாக அவனை போக விட்டேன். ஆனால் அவனை பின்பற்றி போனது அவனுக்கு தெரிஞ்சுதுன்னா பரவாயில்ல, டாடி பின்னாடி வராங்க அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனால் அந்த எண்ணமே அவனுக்கு கொடுக்காதபடிக்கு அவனை தனிமையிலே நடக்க, நான் தனிமையில் வண்டி ஓட்டி இந்த டிராஃபிக்கில் போகிறதுக்கு அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இப்படி தான் சில நேரங்களில் நமக்கு சில நெருக்கங்களை கொடுத்தாருன்னா அந்த நெருக்கத்தில் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் வந்திருக்குது, இதில் ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு யோசிக்காதீங்க. எங்கெல்லாம் நீங்கள் தனிமையை உணர்றீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா அப்படி ஒரு வனாந்தரம், ஒரு இருளான சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு அவன் யோசிக்கிறான். அங்கே கர்த்தர், அதாவது மற்ற அநேகருக்கு காண்பிக்காத ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த தரிசனத்தில் கர்த்தர் மேலாக நின்று அவர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது அப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டு தனியாக போன அவன்
32வது அதிகாரம் 9-10 சொல்கிறான், பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி பார்க்குறான். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, போகும்போது வெறும் கோலும் கையுமாக தான் போனான். அந்த நாட்களில் எங்கே போனாலும் கையில் ஒரு கோல் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு வேளை போகிற வழியில் ஒரு பாம்பு வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மிருகங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்காக பாதுகாப்புக்காக ஒரு கோல் தான் கையில் கொண்டு போவாங்க, ஒரு சின்ன தடி. ஆனால் இன்றைக்கி வெறுங்கையாக போனவன் இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பரிவாரங்களையும் கொடுத்து ஆண்டவர் திரளான ஆஸ்திகளை கொடுத்து ஆண்டவர் அவனை திரும்பி வர பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் நெருக்கப்படுகிறதுக்காக நீங்கள் யார் இந்த நெருக்கத்துக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு அவங்கள பார்க்குறத விட்டுட்டு, இந்த நெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்த ஆண்டவரை பாருங்கள். அவர்கள் உங்களை எவ்வளவு நேரம் நெருக்கிட்டு போட்டோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க எரிச்சல் ஆயிடுவாங்க. இவங்களை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு எரிச்சல் ஆவாங்க. இப்போ ஏசாவுமே எரிச்சலோடு தான் வந்தான். எரிச்சலோடு அவனை எப்படியாவது 300 பேரோடு கூட இவனை எதிர்கொண்டு அவனை போய் அட்டாக் பண்ணணுன்னு தான் வரான். ஆனால் இங்கே அவனுடைய ஆஸ்தியையும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கும்போது, என்னடா வெறுங்கையாக போனவன் இவ்வளோ ஆஸ்திகளோடு வந்திருக்கிறானே அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கே ஒரு பயம் உண்டாயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம இவனை தொட்டோன்னா கர்த்தர் சும்மா விட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுறதை பார்க்க முடியும். சொந்த மாமா லாபம் நெருக்கி வரான், எப்படியாவது இவனை ஒரு வழி ஆக்கிடணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனமாகி எச்சரிப்பை கொடுக்கிறார். யாக்கோபோட, என் தாசனாகி யாக்கோபோட, நன்மையை இல்லாமல் தீமையானதை நீ பேசக்கூடாது, பேசுனா நீ தொலைஞ்ச அப்படின்ட்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது கர்த்தர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் கடந்து போகிற இந்த நெருக்கத்தின் பாதையில் நெருக்குகிறவர்களை பார்க்காமல் நெருக்கத்தை அனுமதித்த தேவனிடத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த நெருக்கம் எனக்கு ஒரு பெருக்கமான நன்மையை தர வல்லதாக இருக்கிறது, எனவே நீர் நடத்துகிற இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் யோசித்து பார்க்காத நன்மைகளெல்லாம் உங்களை சூழ்ந்து நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அத்தியாவசியத்துக்கு கூட ஒன்றும் இல்லாத சூழ்நிலை ஆக்கிட்டாங்களேன்னு யோசித்து பார்த்தா, எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அத்தியாவசியத்துக்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், எல்லாத்தையும் மத்தியில் வரும்போதும் திரளான பொன்னோடும் பொருளோடையும் புறப்பட பண்ணி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவ்வளோ பொருட்களை எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் ஓடி வந்தபடி, என் கழுத்தில் உள்ளதை நீ வச்சுக்கோ, என் காதில் உள்ளதை வச்சுக்கோ, என் இடுப்பில் இருக்கிற ஒட்டியானத்தை வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, தயவு செஞ்சு எங்கள் தேசத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வைத்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை நெருக்குகிறவர்களை எரிச்சலடைய பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நிச்சயமாய் இந்த நெருக்கம் உங்களுக்கு மாறி உங்களுக்கு பெருக்கமான நன்மைகளை கொண்டு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவு நெருக்கப்பட்டானோ அவ்வளவாய் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தம்பிக்கு ஆசீர்வாதம் கிடைத்துவிடக்கூடாது என்று சொல்லி அவனை கொன்று போடுவேன் என்று சவால் விட்டதான ஏசா, ஹல்லேலூயா, அந்த நெருக்கத்தின் நிமித்தமாய் தனிமையிலே ஓடிப்போய் கையும் கோலுமாய் கடந்து போனதான அந்த யாக்கோபு, ஹல்லேலூயா, அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்து திரளான ஆடு மாடுகளை ஒட்டகங்களை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எல்லா ஆஸ்திகளையும் கொடுத்து வேலைக்காரிகளை கொடுத்து, ஹல்லேலூயா, ஒரு பெரிய சேனையாய் அவனை திரும்பி வர பண்ணின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை, தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நீங்கள் அவரை நம்பியிருங்க. நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே
ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு பெருக்கமாய் நன்மையை தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து எந்த முறுமுறுப்புகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் எரிச்சல் அடையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஹல்லேலூயா இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நன்மைகளை உங்களுக்கு காண்பித்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். சர்வ வல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீரே. உங்களுடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளெல்லாம் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மந்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஓநாய்களுடைய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.